எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் பார்ப்போம். அதை தொடர்ந்து கேள்விகளை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா, டாடா பவருடைய சப்சிடரி டாடா பவர் ரினியூபிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, என்ஹெச்பிசியோட ஒரு பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டாடா பவர் வந்து 120 மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா கேரளாலங்க. நெக்ஸ்ட் 15 மந்த்ஸ்ல இந்த வேலையை முடிக்கணும். இது டாடா பவருக்கு நல்ல அப்டேட். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட எம்டி சிஓ PR சேஷாத்ரி அவர் என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 26ல நாங்க வந்து ஃபுல்லா டிஜிட்டல் பேங்கா மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டிஜிட்டல் பேங்க் அப்படின்னா, அக்கௌண்ட் ஓபன் பண்றது, லோன் வாங்குறது, தென் ரிமோட் சர்வீசஸ், இது எல்லாமே வந்து நாங்க கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட டார்கெட் வந்து 12% இயர் ஆன் இயர் growth. எங்களோட ஃபோக்கஸ் வந்து சவுத் இந்தியாவில் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். தென் குஜராத், தென் மகாராஷ்டிரா, தென் டெல்லி, இங்கே ஏரியாலெல்லாம் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எம்எஸ்எம்இ தென் ரீட்டைல் லோனில் அவங்களோட ஃபோக்கஸ் எப்பொழுதுமே அதிகமாக இருக்குங்க. கார்பரேட் லோன் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% கீழே இறங்கி இருக்குங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மறுபடியும். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இட்டாலியன் கம்பெனி இன்விகோ அப்படின்றவங்க, அதாவது அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட், பஸ்ஸஸ், இன்ஜின்ஸ், தென் அவங்கள்ட்ட டிஃபென்ஸ் ஆர்மும் இருக்கு. இந்த டிஃபென்ஸ் ஆர்மை தவிர பஸ்ஸஸ் அண்ட் இன்ஜின் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டை மட்டும் அக்வயர் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. இன்விகோவை பொறுத்த வரைக்கும் 2 பேர்ட்ட அதிகமான ஷேர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸார் 27% ஸ்டேக் இருக்கு. தென் ஏஜினில்ஸ்ட ஒரு 43% ஸ்டேக் இருக்கு. இதை வந்து அக்வயர் பண்றதுக்காக டாடா மோட்டார்ஸ் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. இன்விகோ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் அப்படின்னா ஒரு $5 பில்லியன் வரைக்கும் இருக்குங்க. கம்பெனில ஒரு 36,000 பேர் வேலை பார்க்குறாங்க. இத்தாலியில மட்டுமே ஒரு 16,000 பேர் வேலை பார்க்குறாங்க. பெரிய கம்பெனி தான். டாடா மோட்டார்ஸ் இதை அக்வயர் பண்ணாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்து டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, டாடா புஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த வேரியன்ட் வந்து ஒரு 6 லட்சம் யூனிட் வந்து வித்திருக்காங்க. ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது வந்து 4 வருஷத்துல 6 லட்சம் யூனிட் வந்து வித்திருக்காங்க. அடுத்து பந்தன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 65% அடி வாங்கியிருக்கு. நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் தாங்க இதுக்கு முக்கியமான காரணம். அசெட் குவாலிட்டி வந்து டிட்டோரியேட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்பிஏ வந்து கூடிருக்கும். அதாவது 4.23% இருந்த என்பிஏ இப்போ 4.96% இருக்குங்க. ஜூன் 2024 கம்பேர் பண்றப்ப ஜூன் 2025ல இன்னொரு 2 குவார்டர் கழிச்சு, அதாவது 3rd குவார்டருக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த குவார்டர் வந்து ப்ராஃபிட் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பேங்க் வந்து ஒரு 1050 கோடிக்கு பக்கமா லோன் வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல. மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் அப்படின்றது குறைஞ்சிருக்குங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 32% இருந்தது, இப்போ 25% குறைச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டெபாசிட் வந்து இயர் ஆன் இயர் 15% ஏறி இருக்கு. பந்தன் பேங்க் கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோங்க, புக் வேல்யூக்கு கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இப்ப கன்சிடர் பண்ற நிலைமையில இல்ல அப்படின்லாம் கிடையாதுங்க. 1.5க்கு கீழே தான் இருக்கு பிரைஸ் டு புக். பட் கீழே இறங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல ஆசைப்படுறவங்க கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நிறைய பேங்கிங் செக்டர் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பந்தன் பேங்கை ஸ்பெசிஃபிக்கா நான் கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்த இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட போர்டு வந்து ஒரு 3 பேரை ஆர்பிஐ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்பிஐ வந்து இன்டைரக்டா இண்டஸ்இண்ட் பேங்கை இன்னும் வந்து எங்களுக்கு நேம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா பப்ளிக் செக்டர் யூனிட்ல பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு பெரிய ஆளை பிடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்அபிஷியலா தகவல் சொன்ன மாதிரி செய்திகள் வந்திருக்கு. எது எப்படியோ இந்த மாசத்துக்குள்ள இண்டஸ்இண்ட் பேங்க் நேம் கொடுத்துருவாங்க. ஆர்பிஐ வந்து ஒரு எம்டி சிஓ அடிச்சிருவாங்க அப்படின்னு நம்புறேன் நான். அடுத்த JSW ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பயங்கரமா ஏறி இருக்குங்க. 155% பக்கமா ஏறி இருக்கு. ப்ரொடக்ஷன் வந்து 14% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். பட் சேல்ஸ் அப்படின்றது 9% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 87% யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல 93%-ஆ இருந்திருக்குங்க. அதாவது Q4 கம்பேர் பண்றப்ப, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சை கம்பேர் பண்றப்ப ஏப்ரல், மே, ஜூன்ல டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற சைனா கூட இருக்கலாம். இது JSWயோட நெட் டெப்ட், அதாவது Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல 79,850 crores இருக்குங்க. கிட்டத்தட்ட 80,000 crore கடன் இருக்கு அவங்களுக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 3,200 கோடிக்கு பக்கமா கடன் வந்து அதிகமாயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து ஒரு 20,000 கோடி கேபெக்ஸ் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, இதுல ஒரு 3,400 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல. JSW ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 72 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, தென் 80,000 crores வந்து கடன் இருக்கு. இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கம்பெனியை ஃப்ரெஷ்ஷாக கன்சிடர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க.
அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மறுபடியும் ஆகஸ்ட்ல அவங்களோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ஒரு 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சு இந்த ரிப்போ ரேட் அப்படின்றத 5.25% செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பினான்சியல் 26 பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் அப்படின்றது ஆவரேஜா 2.9% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.9% அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டார்கெட் வந்து 4%, அதை விட கம்மியாக தான் இருக்கும். இந்த இன்ஃபிளேஷன் அப்படின்றது Q4 ஃபினான்ஷியல் 26 தென் 27ல இன்ஃபிளேஷன் மறுபடியும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்என்டி ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 2.3% தாங்க ஏறி இருக்கு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு 8% பக்கமா ஏறி இருக்கு. இது வந்து நல்ல சைன். ஹையர் சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்லாம் கிடையாது. டோட்டல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 13% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் பிரைஸ் டு புக் 1.6 பக்கமா இருக்கு. 1.5க்கு கீழே வந்தா நம்ம பார்க்கலாம். அடுத்து விப்ரோவுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ரெவன்யூ கம்மியா இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா கம்பெனியோட ஹெட் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்குங்க Q1 ஃபினான்ஷியல் 26ல. இது போக அட்ரிஷன் அப்படின்றது அதிகமா இருக்கு, 15.1% இருக்கு. ஸோ கம்பெனி வந்து போன வருஷம் டிசிஎஸ் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் காட்டினாங்க, ரெவன்யூ கம்மியா தென் ப்ராஃபிட் வந்து டபுள் டிஜிட்ல காட்டியிருந்தாங்க, அதாவது ஒரு 10% 11% பக்கமாக காட்டியிருந்தாங்க. இந்த வருஷம் விப்ரோல அந்த சைன் தெரியுதுங்க, வேற ஒன்றும் கிடையாது, பெருசா ரெவன்யூ க்ரோத் அப்படின்றது இல்லை. அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து காட்டுப்பள்ளி ஷிப் பில்டிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 1000 கோடி ரூபாய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்என்டிக்கு நல்ல அப்டேட். எல்என்டியை விருப்பப்படுறவங்க கன்சிடர் பண்ணலாம். 31 டைம்ஸ் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கும். அடுத்து பாரதி ஏர்டெல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் ஜூன் குவார்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, சேலரி ஹைக் அப்படின்றத குறைச்சிருக்காங்க. அதாவது கம்பெனில வேலை பார்க்குற டாப் லெவல்ல வேலை பார்க்குறவங்களுக்கே சேலரி ஹைக் இல்லை. அதாவது இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 2.9% ஆவரேஜா இருக்கும்னு ஐசிஐசிஐ பேங்க் சொல்றாங்க. இது இன்ஃபிளேஷன் இவ்வளவு கம்மியா இருந்தும் growth வந்து ஹையர் சிங்கிள் டிஜிட் இல்ல லோயர் டபுள் டிஜிட்க்கு போக முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி ஃப்ரெஷர்ஸ் உள்ள போறவங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தாங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் நிறைய காட்டணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷர்ஸ்க்கு சம்பளம் கம்மியா கொடுக்கறது, தென் சேலரி ஹைக்கு வந்து குறைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி ப்ராஃபிட் அதிகமா காட்டணும் அப்படின்னா எக்கனாமிக்குள்ள டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். அடுத்த இந்தியன் ஹோட்டல் கம்பெனி என்ன சொல்றாங்க, வருஷத்துக்கு 30ல இருந்து 36 ஹோட்டல் நாங்க ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கன்சிக்யூட்டிவா 13 குவார்டர்ஸ்ல ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் 12 நியூ ஹோட்டல் சைன் பண்ணிருக்காங்க, 6 நியூ ஹோட்டல்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓவராலா கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 390 பிளஸ் வந்துருச்சுங்க. ஆல்மோஸ்ட் 400 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க இந்தியன் ஹோட்டல் கம்பெனி. அடுத்து எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா பேங்க்ல எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. 12.8%ல இருந்து 15.66% கூட்டியிருக்காங்க. இது நம்மளுக்கு நல்ல செய்தி தான். நாட்கோ ஃபார்மால எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருக்குங்க, 15.51% இருக்கு. இது Q4 ஃபினான்ஷியல் 25ல 17.49% இருக்கு. அடுத்து கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52% குறைஞ்சிருக்குங்க 55%ல இருந்து. எதுக்கு இந்த ரேட்டை முக்கியமா டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி கேம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஓவர் வேல்யூ ஸ்டாக். நம்மள்ட்ட வர்ற கேள்விகள் நிறைய ஓவர் வேல்யூ ஸ்டாக்கா வரும். நம்ம ஓவர் வேல்யூன்னு அதை கன்சிடரே பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் growth prospects நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போய் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஃப்ஐஎஸ் என்ன பண்றான், நம்ம தலையில கட்டிட்டு அவன் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து கர்நாடகா பேங்க்ல அவனோட ஸ்டேக்கை ஏத்திட்டான். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வித்துருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வித்துருக்காங்க. யார் அதை கன்சிடர் பண்ணியிருக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க தலையில தாங்க எல்லாமே போய் விழுந்திருக்கு, அதுவும் ஹையர் வேல்யூவேஷன்ல. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரைட்ஸ் இஷ்யூவோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு 400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ப்ரமோட்டர் அப்படின்ற முறையில கெட்டாரா கேபிட்டல் ஒரு 48% வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து ரைட்ஸ் இஷ்யூனா ப்ரமோட்டரும் காசு போடுவாங்க. தென் 41 ஷேருக்கு 10 ஷேர்ஸ் நம்ம வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கலாம். கடைசியா ட்ரேட் ஆன பிரைஸ்ல இருந்து 25% டிஸ்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. 230 ரூபாய்க்கு நம்ம ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை கன்சிடர் பண்ண முடியுங்க. நம்மள்ட்ட 41 ஷேர் இருந்தா 10 ஷேரை கன்சிடர் பண்ணலாம். ரைட்ஸ் இஷ்யூ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 11 வரைக்கும் நம்ம அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 300 பக்கமா இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூ வந்து 230 கொடுத்தாங்க அப்படின்னா 300ல இருந்து மறுபடியும் 240 250 வரைக்கும் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, போன வருஷம் சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ போட்டாங்க.
ரைட்ஸ் இஷ்யூ போட போறப்ப ஏறிக்கிட்டே இருந்ததுங்க. ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பிரைஸ் வந்து 22 வரைக்கும் வந்தது. அதாவது 37 38ல இருந்து 22 வரைக்கும் வந்தது. ரைட்ஸ் இஷ்யூ அவங்க கொடுத்த பிரைஸ் வந்து ரூ. 21. ஸோ ரைட்ஸ் இஷ்யூஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஷேர் பிரைஸ் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இதை தெரிஞ்சுட்டு தான் கன்சிடர் பண்ணோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா தான் நான் வந்து அதுல இன்வெஸ்டரா இருப்பேன் அப்படின்னா மட்டும்தாங்க வந்து அப்ளை பண்ணணும். பட் 2 to 3 இயர்ஸ்ல நல்ல அவுட்புட் கிடைக்கும். லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ரிட்டர்னை பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து இவன்ட்ட எந்த ஸ்டாக்கை கேட்டாலும் ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்றானே, இவன்ட்ட போய் எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இவர் சொல்ற மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னா வேடிக்கை தான் பார்க்க முடியும், வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. கரெக்டா சொல்லியிருக்கிறாருங்க. நான் வந்து வேடிக்கை தான் பார்க்க சொல்றேன், யாரையுமே அடிச்சு பிடிச்சி வாங்குங்க அப்படின்னு சொல்லவே இல்லை, கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ரொம்ப முக்கியமா நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அழகா தூக்கி பாண்ட்ல போட்டு 10% ரிட்டர்ன் எடுத்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு தாங்க சொல்றேன். பல்கா உள்ள போய் மாட்டிக்காதீங்க. ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், தென் டேரிஃப் டென்ஷன், தென் growth, டிமாண்ட் இல்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பல்கா என்ட்ரானோம் அப்படின்னா பெரிய லாஸை சந்திக்க வேண்டியிருக்கும், இல்ல பல ஆண்டுகள் காத்து கிடக்க வேண்டியிருக்குங்க. ஸோ வேடிக்கை பாருங்க. அடுத்து நிப்பான் இந்தியா கோல்டு பீஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஃபார்ம்ல வேணாலும் கோல்டு பீஸு கோல்டை நீங்க கன்சிடர் பண்ணலாங்க. உங்ககிட்ட வந்து நிறைய அமௌண்ட் இருக்கு அப்படின்னா பிசிக்கல் கோல்டாவே வாங்கி வச்சுக்கலாம். கோல்டு பீஸ்க்குள்ள யாரு போகலாம் அப்படின்னா, என்னால ஒரே அடியா ஒரே டிரான்ஸ்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, மாசம் மாசம் இல்ல வாரம் 50 ரூபாய்க்கு கன்சிடர் பண்றதுக்கு தாங்க இந்த கோல்டு இடிஎஃப் நம்ம கன்சிடர் பண்றோம். அடுத்து மந்த்லி 3000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எதுல சார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற பேங்க், தென் ஐடிசி இதெல்லாம் பார்க்கலாம். குறிப்பா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஐடிசி, இண்டஸ்இண்ட் பேங்க், விப்ரோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணலாங்க. டாடா மோட்டார்ஸ் நல்ல சாய்ஸ், தென் டாடா கெமிக்கல்ஸ் க்ளோஸ் டு புக் வேல்யூல இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். பட் இதெல்லாம் மேலே ஏறுறதுக்கு நாளாகும். ஒரு 3 to 5 இயர்ஸ்லயே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருங்க. அடுத்து ஹெச்ஜிஎஸ் பத்தி கேட்டிருக்காங்க. புக் வேல்யூவோட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்தில் ஒரு 12% பக்கமா மேல ஏறி இருந்ததுங்க. எனக்கு நல்ல நிறுவனமா தான் தெரியுது. டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு. பட் கம்பெனி வந்து டேர்ன் அரௌண்ட் ஆகிறதுக்கு இன்னும் நாள் அதிகமா ஆகும். வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஒரு நண்பர் வந்து ட்ரீம் ஃபோக்ஸ்ல அவர் பண்ண வேலைகள் பத்தி எழுதியிருக்காரு. அதாவது ட்ரீம் ஃபோக்ஸ் பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது இல்லையா, டெய்லி 10% 5% இறங்குச்சு. ஸோ ஒரு 5 நாள் இறங்கின உடனே 6வது நாள் ஒரு 5% ஏறும் அப்படின்னு சொல்லி பணத்தை நிறைய உள்ள போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். லாஸ் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. என்னால இதை கேட்கவே முடியலங்க. ஹார்ட் ஏர்ன் மணியை தூக்கி இன்வெஸ்ட் பண்றோம், எதுக்குங்க லாஸ் வந்து புக் பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. 10 படி ஏறணும் அப்படி 10 படியை ஒரே பாய்ச்சல்ல எட்டி பிடிக்க முடியாதுங்க. ஒவ்வொரு படியா தான் ஏறணும். மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுங்க. அது ட்ரீம் ஃபோக்ஸா இருந்தாலும் சரி, இன்ஃபிபீமா இருந்தாலும் சரி, இல்ல ஜஸ்டைலா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரிங்க, மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுங்க. பொறுமையா இருங்க, கண்டிப்பா ரிட்டர்ன் கிடைக்கும். வேல்யூவேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், அவ்வளவுதாங்க. அடுத்து டாடா எலக்ஸிஸ், வேற எனர்ஜிஸ் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம இன்னும் வெயிட் பண்ணுவோங்க. ரெண்டுமே ஓவர் வேல்யூட் தான். அடுத்து நிறைய நண்பர்கள் வந்து சார் என்ன தரமட்டத்துக்கு இறங்கிட்டீங்க, கீழே உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. யானை பொம்மை எல்லாம் கேட்டு எழுதியிருக்காங்க. நம்ம வந்து திருச்சியில இருந்தோம், இப்ப ஹோம் டவுன் பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டோங்க. இங்க வசதிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதனாலதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. பட் எக்கோ இஷ்யூஸ் மட்டும் வராம இருக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.